2024 wrapped up சீரீஸ்ல தமிழ் சினிமாவோட அண்டர்ரேட்டடான அல்லது பெரிதும் பேசப்படாத படங்களை பத்தி போன வீடியோல பார்த்தோம். பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்க. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியன் சினிமால நல்ல அட்டம்ப்ட்களை கொண்ட படங்கள் ஆனா பெருசா பேசப்படல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மலையாளத்தில் ஆவேசம், மஞ்சுமெல் பாய்ஸ், பிரேமலு போன்ற படங்களை பத்தி பேசணும். ஹிந்தியில அமர் சிங் சம்கீலா படத்தை பத்தி பேசணும். லாபட்டா லேடிஸ் பத்தி பேசணும். ஆனா சில படங்கள் நல்ல அட்டம்ப்ட்களை கொண்ட நல்ல படங்களாவே இருக்கும். ஆனா பெரிதும் பேசப்படாத படங்களா இந்த வருஷத்துல முடிஞ்சிருக்கும்ல. அதுல ஒரு சர்டைன் படங்களை லிஸ்ட் பண்ணோம். ஸோ அதை பத்தின வீடியோ தான் இது. ஸோ வித்தவுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட்டிங் டு தி வீடியோ. இந்த லிஸ்ட்ல முதல்ல எடுத்து வச்ச படம் மலையாளத்துல இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயே ரிலீஸ் ஆன ஆட்டம். இந்த வருஷத்துல இந்த படத்துக்கு 3 நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே, பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம், பெஸ்ட் எடிட்டிங்காக. ஒரு 13 பேர் கொண்ட நாடக ட்ரூப்பு. அந்த ட்ரூப்ல ஒரே ஒரு பொண்ணு, 12 ஆண்கள். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பார்ட்டியில கலந்துக்கிறாங்க. அந்த பார்ட்டியில அந்த பொண்ணுக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது. ஆனா அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் யார் பண்ணாங்கிறது யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறமா இந்த 12 பேர் கொண்ட குழு வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதை யார் பண்ணியிருப்பா, அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த டிஸ்கஷன்ல என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் வெளியே வருது, ஒரு கேரக்டர் பத்தி நமக்கு தெரிய வருது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கடுத்து இந்த டிஸ்கஷன் எதை நோக்கி போகுது, கடைசியில் அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணவரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த ஆட்டம் படத்தோட கதை. ஒரு ஹூடனிட் ஜானர் எடுத்துக்கிட்டு அதை வழக்கமான ஹூடனிட் ஜானர் படமா ட்ரீட் பண்ணாம இருந்தது இந்த ஆட்டம் படத்தோட பெரிய பிளஸ்ன்னு சொல்லுவேன். குறிப்பா இந்த படம் முடிகிறப்போ ஏறத்தாழ அந்த 12 பேரும் மேலேயும் நமக்கு சந்தேகம் இருக்கும் இவங்க பண்ணியிருக்க கூடும் அப்படிங்கிறது. வழக்கமாக ஒரு ஹூடனிட் ஜானர்ல கடைசியில் நம்மளோட கெஸ்டிங்கெல்லாம் மாறா நம்ம சந்தேகமே படாத ஒருத்தரை கொண்டு வந்து இவர் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்றது வந்து அந்த ஜானரோட ஸ்பெஷாலிட்டியா இருக்கும். ஆனா இந்த படத்தை அப்படி ட்ரீட் பண்ணாம நம்மளையே அந்த டிஸ்கஷனுக்குள்ள கொண்டு வராங்க. இது யார் பண்ணியிருக்க கூடும், இவங்கெல்லாம் ஏன் இப்படி ரியாக்ட் பண்றாங்க இந்த பொண்ணு மேல. இந்த டிஸ்கஷனுக்குள்ள ஒருத்தருக்குள்ள இருக்கிற இன்சைட் முரண்கள் வந்து வெளியே வரும் அந்த டீமுக்குள்ள. இந்த மாதிரியான ஒரு குரூப்புக்குள்ள இருக்கிற டிஸ்கஷனை வச்சு படம் பண்றது இருக்குல்ல. இதுல 1957ல 12 ஆங்கிரி மென் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த படம் ஏறத்தாழ இதே மாதிரியான ஒரு கதை கொண்டதுதான். ஸோ அதுக்கப்புறமா அதே டைப்ல நிறைய படம் உலகமே முடிச்சு. 12 ஆங்கிரி மேனே பல தடவை ரீமேக் பண்ணாங்க. ஸோ அதே ஒரு கதைக்களத்துக்குள்ள இருக்கிற ஒரு படம் இது. இதுல கடைசி வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை அப்டிராக்டா விட்டது ரொம்ப சூப்பரான விஷயம் பார்க்குறேன். அண்ட் இந்த மாதிரியான ஒரு கதைக்களத்துக்கு ஒரு சிறந்த ரைட்டிங்கும் பெர்ஃபார்மன்ஸஸும் தேவைப்படுது. அந்த வகையில ஆனந்த் ஏகார்ஷியோட ரைட்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அத்தனை பேரும் குறிப்பிட்டு சொல்லணும்னா வினய், கலாபவன் சாஜன், ஷாரின் இப்படின்னு எல்லாருமே ரொம்ப சூப்பரா அந்த கதைக்களத்துக்குள்ளேயே பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட எடிட்டிங்குமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா குறிப்பா இந்த மாதிரியான ஒரு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டுக்குள்ள நடக்கிற கதைக்களம் வெறும் டிஸ்கஷனை வச்சே போகுதுன்னா அதுல ரொம்ப சுவாரஸ்யம் தரக்கூடியது அந்த எடிட்டிங் தான். அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த படத்தோட எடிட்டர் புவனேந்துக்கு சிறந்த எடிட்டருக்கான நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படத்தை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்க்க நினைக்கிறவங்க அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்கு, போய் பார்க்கலாம். ககனச்சாரி மலையாள பலனாலே இயற்கை, டிராமா, காதல், உறவு முறை சிக்கல் போன்ற ஸ்டீரியோடைப்லாம் தாண்டி மலையாளத்துல ஒரு டிஸ்டோபியன் படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு. அதுதான் ககனச்சாரி. இந்த வருஷத்தோட படு கிரேசியான படம்னு இதை நான் சொல்லுவேன். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு தமிழ் ஆஸ்ட்ரானட்டும் மலையாள ஆஸ்ட்ரானட்டும் ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் படம் ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துல தொடங்கி படத்துல பல்வேறு கிரேசி மொமெண்ட்ஸ்கள் இருக்கும். 2040 நடக்கிற கதைன்னு ஆரம்பிக்கிற அந்த கதையில கேரளாவில் ஃப்ளட்டு, அதனால ஊரடங்கு உத்தரவு, பீஃப்லாம் பேன் பண்ணிட்டு கீஃப்னு சொல்லி ஒரு பிராய்லர் பீஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் பெட்ரோல் பிரைஸ் ஏறி போனனால கவர்மெண்ட்டே எலக்ட்ரிசிட்டி கார்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் ஜிபிஎஸ் பொருத்தி மக்களோட பிரைவசி எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மக்களோட பிரைவசி அவங்களுக்கு சுத்தமாக கிடையாது, அது எல்லாத்தையும் கவர்மெண்ட் வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கு. போலீஸ் எல்லாருமே ரவுடிகளாக மாறிட்டாங்க. அதில் ஒருத்தர் பேர் குரூப்பு. இப்படி படம் எங்கும் பல சட்டையர் மொமெண்ட்டுகள் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் நிறையா கேரளா பாப் கல்ச்சர்லாம் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அவங்களோட படங்களை கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். பார்க்காம இருந்தீங்கனாலும் இதை பார்த்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தேட ஆரம்பிப்பீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை டு தி எக்ஸ்டெண்ட் ஒரு மாக்குமெண்ட்ரியாகவும், அதாவது டாக்குமெண்ட்ரி சொல்லுவாங்கள்ல, டாக்குமெண்ட்ரியை கொஞ்சம் கலாச்சி எடுக்கிறதுக்கு பேர் மாக்குமெண்ட்ரியாகவும் ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு கிரேசி மேனியான்னு தான் சொல்லணும் இந்த படத்தை. இந்த படம் எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்லாம் தெரியாது. ஆனால் ஒரு கிரேசியான படத்தை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான படத்தை பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த படம் அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆகிருக்குது.
இஷ்டம் உள்ளவர்கள் போய் பார்க்கலாம். பிளிங்க் இந்த வருஷம் கன்னடத்தில் ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்னு நான் இதை சொல்லுவேன். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் டைம் டிராவல் ஜானர் எடுத்துட்டு அந்த ஜானரை ரொம்ப டேரிங்கா இன்டென்ஸா அட் த சேம் டைம்ல அதை ஸ்கிரீன் பிளேல ரொம்ப இன்டெலிஜென்ட்டா யூஸ் பண்ணியிருப்பாரு அறிமுக இயக்குனர் ஸ்ரீநிதி பெங்களூரு. இந்த படம் ஆரம்பிச்சு ஆக்சுவல் கதைக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் அந்த ஆக்சுவல் கதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம பிளிங்க் பண்ணாமல் இந்த கதையோட என்கேஜ் ஆகி போயிட்டு இருப்போம். அப்படியான ஒரு புத்திசாலித்தனம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல நமக்கு தெரியும். குறிப்பாக இந்த படத்தில் இருக்கிற ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் கொஞ்சம் எனக்கு பெட்டராக ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரெசென்ட்ல அவங்க சொல்கிற காட்சிகளை விட. ஏன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகளில் சைத்ராஜ் ஆச்சார்லேருந்து நடித்த எல்லா நடிகர்களுமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க கம்பேரிங் டு ப்ரெசன்ட் சீக்வன்சஸ். அண்ட் இந்த படத்தோட ஒரு மேஜர் ட்விஸ்ட்டை செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப லேட்டராக தான் ரிவீல் பண்ணுவாங்க. அந்த ட்விஸ்ட்டை யாராலையும் கணிக்கவே முடியாது. ஆக்சுவலாக இப்படி கணிக்க முடியாத ட்விஸ்ட் வைக்கிறது மட்டுமே நல்ல படம் நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் அது வரைக்கும் இந்த படத்தை என்கேஜ் பண்ணி கொண்டு போகிற விதம் இருக்குல்ல, அந்த விஷயம் ரொம்ப பிரில்லியண்டாக இருந்துச்சு. டைரக்டர் ஸ்ரீநிதி பெங்களூரு ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு டேரக்டராகவே கன்னட சினிமாவில் இப்போ தெரிகிறாரு. அண்ட் நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த லிஸ்ட்டில் நான் வைக்கிற எல்லா படங்களுமே எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை ரொம்ப சிறந்த படங்களா அப்படிலாம் தெரியாது. ஆனால் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப சிறப்பான அட்டம்ப்டுகள் அண்ட் அவசியம் பார்க்க வேண்டிய படங்கள் தான் இது எல்லாமே. இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பல ஹாலிவுட் படங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம். குறிப்பாக ப்ரீ டெஸ்டினேஷன் அதெல்லாம் ஞாபகப்படுத்தினாலுமே அதை கொஞ்சம் ரீஜனலைஸ் ஆக்கி அவரோட ஸ்க்ரீன் பிளேக்குள்ள சில விஷயங்களை ஆட் பண்ணி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஒர்க் பண்ணியிருக்காரு ரைட்டிங் வைஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆஹா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. பிர் ஆயி ஹசீன் தில்ருபா 2021 ரிலீஸ் ஆன ஹசீன் தில்ருபாவோட சீக்வல் தான் இந்த பிர் ஆயி ஹசீன் தில்ருபா. அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த படம் வந்து ஒரு டார்க் ரொமான்டிக் த்ரில்லர். அந்த படத்தோட சீக்வல்ன்றப்போ இதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப நிறையாவே இருந்துச்சு. ஏன்னா அந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகிறப்போ ஒரு நார்மல் கதையாக ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த கதையே டோட்டலாக மாறி ஒரு த்ரில்லர் படமாக மாறும். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே பேக் பண்ணியிருப்பாங்க. அதோட சீக்வல்னால இது மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் இந்த படம் பார்ட் 1 அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் அந்த பார்ட் 1 படத்தை அப்போவே பார்த்தவங்களோட ஒப்பீனியனாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த படத்துலையும் பார்ட் 1 மாதிரியே நிறையா இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் என்டர்டெய்னிங் சீன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்படி எந்த விதத்திலையும் என்கேஜிங் ஃபேக்டரை மிஸ் பண்ணல இந்த படம். குறிப்பாக பார்ட் 1 எடுத்துக்கிட்டோம்னா அந்த படம் கரெக்டாக கதை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் பார்ட் 2ல ஸ்டார்டிங் பாயிண்டே வந்து ஒரு சஸ்பென்ஸோட தான் ஆரம்பிக்கும். பட் இருந்தாலும் பார்ட் 1 அளவுக்கு இது வந்து பயங்கரமாக என்கேஜ் பண்ணலை அப்படிங்கிறது எல்லாரோட ஒப்பீனியன் இருந்துச்சு. பார்க்குறப்போ அப்படி தான் இருந்தது. பட் இந்த கதையை ஒரு ஜென்ரிக்கான கதையாக சொல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு மக்களை என்கேஜ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னதுன்னா, அதாவது பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டும் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா பார்ட் 1ல சாதாரண கேரக்டர்ஸாக இருக்கிற படத்தோட லீட் கேரக்டர்ஸு பார்ட் 2வோட கிளைமேக்ஸ் வரப்போ பல விஷயங்கள் பண்ணி ஏதோ ஒரு ஆர்க்கில் இருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் லீட் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸு டாப்ஸி நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். அண்ட் விக்ராந்த் மஷி இவங்க 2 பேர் தான் இந்த படத்தோட லீட் ஆக்டர்ஸ். அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் வந்து இந்த படத்தில், அதாவது இந்த 2 பார்ட்டையும் சேர்த்து சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு நாள் பிஞ்சு வாட்சாக பார்க்கலாம். அப்படி பார்த்தா இந்த படம் கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் இந்த 2 படத்தையும் சேர்த்து பார்க்குறப்போன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு பிஞ்சு வாட்ச் ஒர்த்தியான படம் தான் இந்த 2 படமுமே. நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் ஆகிருக்குது, போய் பார்க்கலாம். இவ்வளவு நேரமாக அட்லீஸ்ட் ஓரளவுக்கு மீடியா வெளிச்சம் உள்ள படங்களை பற்றி இல்லை ஒரு 2-3 பேர் ரிவ்யூஸ் கொடுத்த படங்களை பற்றி பேசுனேன். இப்போ நான் சொல்ல போகிற படம் இது படம் கிடையாது. ஆக்சுவலாக இது ஒரு ஆந்தாலஜி சீரீஸ். இந்த சீரீஸ் பற்றி எந்த மீடியாவும் பெருசாக பேசலை அண்டு எங்கேயுமே இதை பற்றி பேசப்படல. அந்த சீரீஸ் தான் கன்னடத்தில் வெளியான ஏக்கம். இதே எங்கேயும் பேசலைன்னா இந்த ஆந்தாலஜி சீரீஸ் எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் ரிலீஸ் ஆகலை. அவங்களோட ஓன் ஓடிடி பிளாட்ஃபார்மான ஏக்கம்ல தான் ரிலீஸ் ஆச்சு. கன்னட படங்களுக்கு ஓடிடி மார்க்கெட்டே கிடையாது. அவங்கள இருக்கிற பிக் ஸ்டார்ஸோட படங்களை மட்டும்தான் ஓடிடியில் வந்து எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி புதுசாக படம் பண்ணுறவங்க இல்லைனா கன்னட சினிமாலேருந்து வர எந்த படத்தையுமே ஓடிடியில் அவ்வளோ பெருசாக வாங்கிக்க மாட்டாங்க. ஸோ அதோட விளைவா இந்த படத்தோட ப்ரொடியூசர் ரக்ஷித் செட்டி ஏக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மே ஓப்பன் பண்ணி அதில் இந்த ஏக்கம் ஆந்தாலஜியை ஸ்ட்ரீம் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் 149 ரூபாய்க்கு இந்த 7 எபிசோட், அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கிரிப்டோட பைபிள், ஸ்க்ரீன் பிளே அண்ட் இந்த ஸ்கிரிப்டோட மேக்கர்ஸ் கிட்ட நம்ம லைவ்ல பேசிக்கிறதுக்கான ஆக்சஸ் இதெல்லாம் சேர்த்து 149 ரூபாய்க்கு தரப்போறதா அட்வர்டைஸ் பண்ணாரு. அது இதுக்கு காரணம் ஓடிடியில் எங்களை யாருமே வாங்கலை அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த படத்தை நம்ம சந்தா கட்டி பார்த்தப்போ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் ஏக்கம் காராவளி ஸ்டோரிஸ்ன்னு தான் ஆரம்பிச்சிச்சு. காராவளிங்கிறது கர்நாடகாவில் இருக்கிற ஒரு பிளேஸு. அந்த பிளேஸில் நடக்கிற கதைகள், ஒரு 7 கதைகளை கொண்ட ஒரு ஆந்தாலஜி தான்
இந்த படம் இதில் இருக்கிற ஒரு ஆந்தாலஜியும் ஒரு லிட்ரேச்சர் வேல்யூ கொண்ட கதைகளாகவே நல்லா பார்க்க முடிஞ்சுது. குறிப்பாக இந்த ஆந்தாலஜி சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடான ஃப்ளைட்டு, ஒரு கிராமத்தில் இருக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு அவள் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருப்பா. அந்த பொண்ணுக்கு இந்த கிராமத்தை பற்றின ஒரு பார்வை இருக்கும், ஒரு கவுண்டர்ஸ் இருக்கும் நடக்கிற ஒரு சம்பவங்களுக்கும். அது எல்லாமே அவள் மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பா, ரியாக்ட் மட்டும் பண்ணுவா. அது எல்லாமே கீழே எல்லோ கலர் சப்டைட்டில் வரும், அவள் என்னெல்லாம் நினைக்கிறா அப்படிங்கிறத. ஸோ இப்படி இருக்கிற ஒரு பொண்ணு அமைதியாக தான் இருப்பா, அவள் மனசில் இருக்கிற எதையுமே வெளியே பேச மாட்டா. அந்த பொண்ணு சிட்டிலேருந்து ஒரு பையனை பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு க்ரஷ் ஆயிடுது. அந்த பையனுக்கும் இந்த பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிருது. 2 பேரும் ஆனால் அந்த காதலை தெரிவிச்சுக்க முடியாமல் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணு அந்த பையனுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதுறா, அந்த பையன் அந்த பொண்ணுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதுறான். 2 பேரும் அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போது காதலை பற்றின புரிதல் சிட்டிலேருந்து இந்த பையனுக்கு எப்படி இருக்குது, கிராமத்தில் இந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஐரணி இருக்கும். அதுதான் இந்த படத்தோட ஒரு பியூட்டியே. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு என்ன முடிவெடுக்கிறா அப்படிங்கிறதான் இந்த எபிசோடோட எண்டு. இதில் ரொம்ப அழகான பல விஷயங்கள் இருந்தது. ஆனால் அந்த ஊரோட வாழ்வியல் இதெல்லாம் தாண்டி இதை கொஞ்சம் அவுட்லைனாக யோசிச்சோன்னா இது ஒரு சிண்ட்ரலா கதை தான். சிண்ட்ரலா ஒரு பிரின்சஸ் மேலே ஆசைப்படுற மாதிரி கதை தான். அதோட ஒரு ரிவர்ஸ் வெர்ஷன் தான் இந்த கதையை. இதை ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஏக்கம் ஆந்தாலஜி சீரீஸில் எக்கச்சக்க டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரொடியூசர் ரக்ஷித் ஷெட்டி, ராஜ்பி ஷெட்டி அண்ட் இன்னும் கன்னட சினிமாவை சேர்ந்த பல டேரக்டர்ஸ் உள்ள ஒர்க் பண்ணிடுறாங்க. ஒரு எபிசோடில் பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பாரு, ஒரு எபிசோடில் ராஜ்பி ஷெட்டியே நடிச்சிருப்பாரு. அண்ட் இந்த ஒரு எபிசோடுமே பல்வேறு விஷயங்களை பேசுது. குறிப்பாக ஹியூமனிட்டி, லவ், ரிலேஷன்ஷிப், அப்புறம் லெகசி, அப்புறம் இத்தனை ஆண்டு காலமாக கடைபிடிச்சிட்டு இருக்கிற ட்ரெடிஷன், மாப் மென்டாலிட்டி, கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், இப்படி பல விஷயங்களை ஒரு எபிசோடும் பல்வேறு விதமாக நமக்கு எடுத்து டிஸ்கஷனுக்கு கொண்டு வருது. ஆனால் எதுவுமே பெருசாக ப்ரீச்சிங்காக அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு லிட்ரேச்சர் வேல்யூ கொண்ட படைப்புகளாகவே இதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒட்டுமொத்த ஆந்தாலஜி சீரீஸையும் எழுதினவர் சுமன் பட். ரொம்ப சிறப்பான ரைட்டிங். அண்ட் நான் சொன்ன பிரகாஷ் ராஜ் ஒரு எபிசோடில் நடிச்சிருப்பாருங்க. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதையாக இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை அடக்கம் பண்ண போவாங்க. நடந்து ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கப்ப தான் தெரியும், அந்த அடக்கம் பண்ண போறவர் இவங்க கூடயே சேர்ந்து நடந்து வந்துட்டு இருப்பாரு. ஏன் அவர் நடந்து வராரு, அப்புறமா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, அப்போ அவங்க தப்பான ஆளை நினைச்சிட்டாங்களா, இப்படி பல கேள்விகளுக்கான ஆன்சர் தான் அந்த எபிசோடா இருக்கும். அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் இன்னொரு எபிசோட் லெகசின்னு ஒரு எபிசோடு. அதுல ஒரு கதை, அந்த கதையில அவங்க சொல்ற விஷயம் இப்போ ரீசெண்டா கர்நாடகாவில் நடந்துச்சு. அந்த ஊரோட ஃபேமஸ் ஆக்டர் தர்ஷன், அவர் ஒரு கொலை கேஸ்ல மாட்டி உள்ள ஜெயிலுக்கு போனார் இல்லையா. அதுக்கப்புறமா தர்ஷன் ஃபேன்ஸ் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க போன்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அதுக்கான ஒரு கவுண்டர் மாதிரியான ஒரு விஷயம் அந்த கதையில் இருக்கும். லெகசி அப்படின்ற கதையில் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த சீரீஸ் எடுத்து வச்சு டிஸ்கஸ் பண்ணுது. ரொம்ப ஒரு அழகான அனுபவமாக இருந்துச்சு. இந்த சீரீஸில் இருக்கிற எல்லா எபிசோடையும் பார்த்து முடிக்கிறப்போ கண்டிப்பாக இந்த மாதிரியான புதுமையான சினிமாக்களை பார்க்க விருப்பம் உள்ளவங்களாம் இருந்தீங்கன்னா அந்த ஏக்கம் சைட்டுக்கு போய் 149 ரூபா கட்டி இந்த 7 எபிசோட கண்டிப்பாக பார்க்கலாம். இதெல்லாம் தான் இந்த வருஷத்தில் பெரிதும் பேசப்படாத அறியப்படாத படங்களா நாங்கள் பார்த்து எடுத்து வச்சு லிஸ்ட்டு. இதில் வேற ஏதாவது படம் நீங்கள் பார்த்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். Until then, let's live cinema, watch cinema, share cinema.